வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக எவ்வளோ சீக்கிரமாக வைக்கணுமோ அந்த மாதிரி ஒரு பீட்ரூட் கேரட் பொரியலும், அதுக்கு காம்போ நல்லா சுருக்குன்னு கேப்சிகம் கூட்டு வச்சுக்கலாம், குழம்புன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வைக்கிறதுக்கு அதிக டைமே எடுக்காதுங்க. அவ்வளோ சுருக்கமாக நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். வீடியோவில் போய் பாருங்கள், முழுசாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி டக்குன்னு எவ்வளோ சீக்கிரமாக வைக்கணுமோ அந்த லஞ்ச் மட்டும் நம்ம வைக்கலாம். இப்போ நான் பீட்ரூட்டும் கேரட்டும் பாதி பாதி சம அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். கழுவிட்டு தான் எடுத்திருக்கேன். இப்போ அதை குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது கூட இஞ்சி பொடியாக நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் ஒரு பாதி வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, பீட்ரூட்டுக்கு தேவையான அளவுக்கு. 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு ரொம்ப தண்ணி வேண்டாம், ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். முங்குற அளவுக்கு கூட தேவையே இல்லை, கொஞ்சமாக நான் சொன்ன மாதிரி ஒரு 1/4 கிளாஸ் விட்டு இப்போ இதை ப்ரெஷர் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இப்போ ப்ரெஷர் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்தால் போதும். அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ அதை சேர்த்து கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட கேப்சிகம் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ கேப்சிகம் நல்லா நமக்கு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் இது கூட ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட காரத்துக்கு ஒரு மிளகாய், சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ அதையும் 2 நிமிஷம் வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி ஒரு சின்ன தக்காளி மீடியம் சைஸில் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதையுமே ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. சிம்மில் போட்டு வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் குழம்பு மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி. இப்போ இதை நல்லா மசாலா கரிஞ்சிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம குழம்பு எவ்வளோ வைக்கணுமோ அதுக்காக நீங்கள் குழம்பு எடுத்து புளி எடுத்து காய்ச்சிக்கோங்க. இது கூட குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் ரொம்ப தண்ணியை விட நல்லா கொஞ்சம் நெகிழ்ச்சியாக வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கனாக்கா அருமையாக இருக்குங்க அந்த குழம்பு. இப்போ ஹை ஃப்ளேமில் போட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு நல்லா வற்றி வந்துருச்சுங்க. இப்போ இதில் நம்ம கேப்சிகம் வதக்கி வச்சோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த டயத்தில் நீங்கள் உப்பு எல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் சேர்க்க வந்து நம்ம உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாம் பேலன்ஸ் பண்ணி டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும். அதுக்காகத்தான் நம்ம சேர்க்குறது. நல்லா காரமாக வைக்கிறவங்க நல்லா காரமாக கூட வச்சு சாப்பிட்டுக்குங்கிறது நல்லாயிருக்கும். சுருக்கணும் தயிர் கூட ஊற்றி பக்கத்தில் சைடு வச்சுக்கலாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை வச்சு சாப்பிட்டிங்கனாக்கா அடுத்தடுத்து டக்குன்னு ஈஸியாக சிம்பிளாக லஞ்சுக்கு ரெடி பண்ணிடுவீங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டுக்கலாம். நம்ம கேப்சிகம் எல்லாம் போட்டாலும் செட் ஆகி வரட்டும். இப்போ நம்ம அருமையான குழம்பு, கேப்சிகம் குழம்புன்னு சொல்லலாம், கூட்டுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி பெரட்னாப்பில் வச்சாதாங்க நல்லா சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. சைடிஷ் கூட வேண்டாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆஃப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான கேப்சிகம் கூட்டு, பீட்ரூட்டு பொரியல் எப்படி சிம்பிளாக வைக்கிறது, குழம்புமே எப்படி சிம்பிளாக நல்லா கூட்டு எப்படி வைக்கிறோம் நம்ம பார்த்துருப்போங்க. இது கூட நம்மளுடைய விருப்பம் தான். முட்டை பொரிச்சு வச்சுக்கிட்டாலும் சரி, நீங்கள் அவிச்சு வச்சுக்கிட்டாலும் சரி, அதெல்லாம் நம்ம சைடிஷாக வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ராச்சு நம்மளுடைய விருப்பம் தாங்க. டைம் இருந்தால்
அருமையான ரொம்ப சீக்கிரமாக காலையில் வேலைக்கு போகிறவங்களுக்கு அருமையான லஞ்ச் மெனு ரெசிபி தான் நம்ம பார்த்துருக்கோங்க. ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மெனு தான். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணும்னா கமெண்டில் கேளுங்க. லஞ்ச் பாக்ஸ், பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் ரெசிபிலாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தேவ்ஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.